ஹாய் விவாஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி. இன்றைக்கு ஈவினிங் ஸ்நாக் பார்த்தீங்கன்னாக்கி சிறுபயிறு சுசியம். இந்த சிறுபயிறு சுசியத்தை எப்படி செய்யலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இது சிறுபயிறு. இந்த சிறுபயிரை நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல சிறுபயிறு வறுக்கும்போது நல்ல மணமாக இருக்கும். இந்த அளவு வறுத்தா போதும். இனி இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சிறுபயிரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த கப்பில் தான் நான் மெஷர் பண்ணி எடுத்துருந்தேன். 1 கப்பு சிறுபயிறு. அதுக்கு இந்த கப்புக்கு 2 கப்பு தண்ணி வச்சு 4 விசிலுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். குக்கரில் வச்சு சிறுபயிறு வேக வைக்கும்போது இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வைக்கலாம். சிறுபயிறு நல்லா வெந்துருச்சு. இனி இதை மத்தெடுத்து கொஞ்சம் மசிச்சு எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காவை துருவி லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். அதோடு பார்த்திங்கன்னா இது இனிப்புக்கு தேவையாக நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். கருப்பட்டி சேர்த்தா நல்லாயிருக்கும். அப்படி சேர்க்கும்போது நம்ம பாகு எடுத்து அதில் உள்ள டஸ்ட் எடுத்துகிட்டு போகணும். நான் இப்போ இனிப்புக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். இனி இதை நல்லா ஏலம் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஏலப்பொடி கொஞ்சமாக ஏலப்பொடி சேர்க்கும்போது ரொம்ப மணமாக இருக்கும். இனி இதை நல்லா கெட்டியாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். வெல்லம், தேங்காய், ஏலப்பொடி எல்லாம் சேர்த்து கலந்து வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டி வச்சுருக்கிற உருண்டைகளை முக்கி போடுறதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக பார்த்திங்கன்னா எந்த கப்பில் நான் சிறுபயிறு எடுத்தேனோ அதே கப்புக்கு 1 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி பொடி எடுத்துருக்கிறேன். இதோட நம்ம உப்பு கொஞ்சமாக, இந்த மாவுக்கு தகுந்தவாறு கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நம்ம நல்லா தோசை பதத்துக்கு கலக்கி எடுத்துக்கலாம். மாவை கலக்கி எடுத்து வச்சாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி ஓகே தான். நம்ம என்ன பண்ணால் இப்படியே இதில் நம்ம உருட்டி வச்சுருக்க மாவை முக்கி போடலாம். நான் எப்படின்னா சின்ன பிள்ளைங்கள் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கலராக இருந்தால் கொஞ்சம் இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடியோ அல்லது ஃபுட் கலரோ நம்ம ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் கலராக இருக்கும். பிள்ளைகள் இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. அதனால் இது ஆப்ஷனல் தான். தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா வேண்டாம். நான் லைட்டு கலருக்காக நான் ஃபுட் கலர் சேர்த்து வச்சுருக்கிறேன். இனி நம்ம இதில் மாவு முக்கி போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், சுசியம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சிறுபயிரை பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வேக வச்சு கொடுத்தா, சுண்டல் மாதிரி செய்து கொடுத்தா இஷ்டப்பட்டு சாப்பிட மாட்டாங்க. அதே சமயத்தில் இப்படி நம்ம சுசியமாக செய்து கொடுக்கும்போது நல்ல விருப்பமாக சாப்பிடுவாங்க. பாருங்கள், ரொம்ப சாப்பிட்டு அருமையாக இருக்குது. இதே போல் நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.